செயின்ட் ஜான் ஆஃப் அவிலா 1499ல ஸ்பெயின் நாட்டுல பிறந்திருக்காரு. 14வது வயசுல கல்வி கற்க சலமான்கா பல்கலைக்கழகத்துக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்காரு. ஆனா பாதியிலேயே திரும்ப வந்திருக்காரு. பிரான்சிஸ்கன் சபையினரால ஈர்க்கப்பட்டு அவங்களுடைய அறிவுரையின்படி இறையியலும் தத்துவவியலும் கற்றிருக்காரு. ஒரு கட்டத்துல இவருடைய பெற்றோர்கள் இறந்து போயிருக்காங்க. குருவானதுக்கு பிறகு தன்னுடைய சொத்துக்களை எல்லாம் விற்று ஏழைகளுக்கு கொடுத்துட்டு மெக்சிகோல போய் மறைப்பணியாற்ற தன்னைத்தானே தயார்படுத்தியிருக்காரு. இவருடைய பக்தியை பார்த்த ஆயர் இவரை ஆண்டலூசியாவுக்கு அனுப்பி வச்சிருக்காரு. அங்க தன்னுடைய மறையுரையால எல்லா மக்களையும் கவர்ந்திருக்காரு. கிட்டத்தட்ட 9 வருஷம் ஆண்டலூசியால பணியாற்றியிருக்காரு. அந்த காலத்துல இவருடைய மறையுரையை கேட்க தேவாலயங்கள்ல மக்கள் நிரம்பி வழிஞ்சிருக்காங்க. திருச்சபைக்குள்ளேயும் சீர்திருத்தங்களை ஏற்படுத்தணும் அப்படின்னு ஜான் வலியுறுத்தி இருக்காரு. உயர் சமூக மக்களுடைய நடத்தைய கண்டிச்சிருக்காரு. இதனால கோபமடைந்த செல்வந்தர்கள் ஜான் மேல குற்றம் சுமத்த ஆரம்பிச்சிருக்காங்க. ஒரு கட்டத்துல ஜான் மேல சுமத்தப்பட்ட குற்றங்களுக்கு ஆதாரம் இல்ல அப்படின்னும் ஜான் எந்த குற்றமும் செய்யல அப்படின்னும் நிரூபிக்கப்பட்டிருக்கு. குருக்கள் மற்றும் துறவிகளோட வாழ்க்கையிலையும் சீர்திருத்தங்களை உருவாக்கி இருக்காரு ஜான். ஜான் அவர்களுடைய போதனையால ஈர்க்கப்பட்டவர்கள்ல புனித அவிலா தெரசா, புனித ஜான் ஆஃப் காட், புனித பிரான்சிஸ் போர்ஜியோ மற்றும் கிரனடா நகர லூயிஸ் ஆகியோர்கள் முக்கியமானவங்க. 1538ல திருத்தந்தை 3ஆம் பவுல் அவர்கள் பயோசா நகர்ல ஒரு பல்கலைக்கழகத்தை நிறுவியிருக்காரு. அந்த பல்கலைக்கழகத்துக்கு அதிபரா ஜான நியமிச்சிருக்காரு. ஜான் அந்த பல்கலைக்கழகத்தை எல்லா கல்வி நிறுவனங்களுக்கும் முன்னுதாரணமா கொண்டு வந்திருக்காரு. கிட்டத்தட்ட 40 வருஷத்துக்கும் அதிகமா கடினமா உழைச்சிருக்காரு ஜான். இறுதியா 1569ல இறந்து போயிருக்காரு ஜான் ஆஃப் அவிலா. மே 10 செயின்ட் ஜான் ஆஃப் அவிலா ஃபீஸ்ட் டே.